ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, என்னுடைய ஃப்ரிட்ஜை நான் எப்படி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து சாம்சங் தாங்க வச்சுருக்கேன். ஸோ சாம்சங் பிராண்டு 4 ஸ்டார் ஃப்ரிட்ஜுங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சின்ன ஃப்ரிட்ஜு, கன்வெர்ட்டபுளான ஃப்ரிட்ஜு தான். ஸோ இதில் வந்து நிறைய பொருளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறேங்க. ஏன்னா நான் எப்பயுமே மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். ஸோ க்ளீன் பண்ணும்போது காமிச்சா உங்களுக்குமே புரியும் அப்படின்னால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து இது ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து காய்கறிலாம் இதில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு டைமில் வந்து நம்ம நாளைக்கு சமைக்க போகிறோன்னா அதை வந்து கவரில் தான் கண்டிப்பாக கட்டி வச்சுருப்போம். அதுலேருந்து ஏதாவது பூச்சி வந்து கண்டிப்பாக புழு மாதிரி இருக்கிற பூச்சி வந்து ஏதாவது ஒரு மூலையில் போய் நின்றுடும். ஃப்ரிட்ஜுனால ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த பூச்சி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுடும். அது சீக்கிரத்தில் வந்து சாகாது. ஏன்னா நம்ம சாப்பாடு இதெல்லாம் உள்ளே வைப்போங்க, எடுத்துகிட்டு சமைப்போம், அதில் விழுந்துடும். அதனால எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி இந்த மாதிரிலாம் இருக்கா, ஏதாவது ஒரு மூலையில் இருக்கா அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை வந்து செக் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இன்றைக்கி நான் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறேன். இது வந்து நான் வைப்ஸ் வச்சு தாங்க துடைக்கிறேன். இது வந்து ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி விஷயத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக விற்கிது. ஸோ அந்த மாதிரி வைப்ஸ் தாங்க நான் வந்து இப்போ வாங்கி சுத்தப்படுத்துகிறேன். ஏன்னா எனக்கு ஈர துணி போட்டு துடைக்கும் போது அந்த டஸ்ட்டு ரொம்ப துடைச்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால இந்த வைப்ஸில் வந்து நான் துடைக்கிறேங்க. நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன். நீங்கள் வந்து இல்லை இந்த மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தண்ணி வச்சு அதாவது ஈர துணி வச்சு நீங்கள் வந்து காட்டன் துணியில் துடைங்க. ஸோ டிசிலாம் துடைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு டஸ்ட்டு வந்து வராது. ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே துடைச்சி முடிச்சிட்டேங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஷீட் போடுறேன். ஸோ இந்த ஷீட் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறோம், அதுலேருந்து ஏதாவது லீக் ஆகுதுன்னா இந்த ஷீட் மேலே விழுந்துடும். ஸோ நம்ம அப்போ வந்து இந்த ஷீட்டை மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால எல்லாமே வந்து நான் இந்த இடத்துல வந்து ஷீட் போட்டுக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ஷீட் வந்து கடையிலே வந்து இப்போ விற்கிது. ஆன்லைனில் மட்டும் இல்லை, நார்மலான இந்த பிளாஸ்டிக் ஜாமான்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கடையிலே விற்கிது. சப்போஸ் இதெல்லாம் என்னால் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த புக்ஸ்லாம் நம்ம ஷீட் போடுவோம் இல்லைங்களா, ஒரு கவர், ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாகவே தொடச்சிட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அதில் வச்சுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறதை வாங்க பார்க்கலாம். ஸோ எப்பயுமே வந்து காய்கறியை நம்ம ஸ்டோர் பண்ணுற முறையில் தாங்க இருக்குது. அது நாள் பட வர்றதுக்கும் இல்லை சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கவரில் கட்டி கட்டி வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும், அதோடைய டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் கவரில் வைக்காமல் ஏதாவது சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற பாக்ஸில் நீங்கள் போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த காய்கறி ஒரு வாரத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் வருங்க. ஏன்னா காசு கொடுத்து வாங்குகிறோம், அதை வீணாக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வரும். ஸோ அதனால் ப்ராப்பரான முறையில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா மீஷோவில் தாங்க வாங்கினேன். ஸோ இதில் வந்து ஒரு 6 பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து 282 ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க. ஸோ நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து 2 பெரியவங்க 2 சின்ன பசங்கனால அந்த அளவுக்கு காய்கறிக்கு வேலை இருக்கா. ஸோ நான் கொஞ்சமாக தான் வாங்கி எப்பயுமே ஸ்டோர் பண்ணிப்பேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா அப்புறமா வாங்கிப்பேங்க. ஸோ எப்பயுமே நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எப்பயுமே டிஷ்யூ பேப்பர் போடுங்க. கீழேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர், மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் வந்து காய்கறியில் படாமல் இருக்கும். ஸோ அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குங்க. அதனால் எப்பயுமே காய்கறி ஸ்டோர் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ எல்லா காய்கறியும் நான் வந்து ப்ராப்பராக தனித்தனி பாக்ஸில் வந்து எடுத்து போட்டுக்கிறேங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த பச்சை மிளகா இருக்குங்களா, இந்த பச்சை மிளகாவில் காம்பை கிள்ளிட்டு வைங்க. ஸோ காம்பு கிள்ளும் போது நமக்கு 10 நாள் ஆனாலுமே இந்த பச்சை மிளகா வந்து வதங்காமல் அப்படியே இருக்குங்க. ஸோ நான் எல்லா காய்கறியுமே வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குங்களா, அதை வந்து பேஸ்கெட்டில் போட்டு நான் வெளியே வச்சுக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியே வச்சு கொடுங்க பழங்களை, அது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நான் இதை வந்து எப்பயுமே வெளியே தாங்க வைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதை ஸ்டோர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா சீக்கிரமாக வதங்கி போயிடும். ஸோ இது எப்படி பண்ணுறதுனா, கருவேப்பிலை வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் வாடாது. ஆனால் அது அதாவது கருப்பு மட்டும் படியும். ஆனால் அதுக்குமே இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கருப்பாகாமல் வந்து நல்லா ஒரு 10 நாள் ஆனாலும் கருவேப்பிலை கெட்டு போகாமல் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி முக்கியமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு சின்ன இலை கூட, ஒரு பழைய இலை அது வாடி போனது, வதங்கி போனது, இந்த மாதிரி எதுவுமே
இல்லாமல் அழுகுனது கூட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு கொத்தமல்லி கூட உங்களுக்கு லைஃப் வருங்க. ஸோ ஒரு 5-6 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கொத்தமல்லி. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவேன். எனக்கு நிறையாவே லைஃப் வருங்க. ஸோ அதுக்கப்புறம் புதினா கொஞ்சோண்டு புதினா கிடச்சிது. ஸோ அதையுமே ஏன்டா வேஸ்ட் பண்ணுறதுன்ட்டு அதையுமே உரித்து நான் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எப்போயுமே வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்த ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ எப்பயுமே காய்கறி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதை வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மாவு டப்பா வந்து வச்சிடுறேன். ஸோ கீழே வந்து சாமிக்கு வைக்கிறீங்களா பூ, அதை வந்து இந்த மாதிரி ஒயிட் பாக்ஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த காய்கறி எல்லாமே இந்த டிரான்ஸ்பரண்ட்டான பாக்ஸில் வச்சுருக்கிறதுனால இது வந்து நமக்கு எந்த காய்கறி எங்கே இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரியும்னால நான் மேலே இதை வந்து அடுக்கிக்கிறேங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் சைடில் இருக்குங்களா டோர், ஸோ அங்கே வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் நான் இங்கே வந்து குழம்பு ஏதாவது மீந்துருச்சு இந்த மாதிரி விஷயத்த நான் இங்கே வைக்கணும் அப்படின்னா இதை எடுத்து நான் வந்து டோர் சைடில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து வச்சுப்பேன். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வைக்கிறது கூட எனக்கு இடம் வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எப்பயுமே ஃப்ரிட்ஜை வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து இடம் வந்து எனக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நான் வைக்கணும்னா இதை வந்து இடம் அதாவது அந்த டோர் சைடில் வச்சுன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இது வரைக்கும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.